அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றம் இந்த சித்திரை மாதத்தில் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த சித்திரை மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மத்தை விட்டு விலகிவிட்டார். வாக்கிய பஞ்சாங்கமத்தின்படி இறுதி தருவாயில் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட இந்த வேளையில் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விளக்குவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. அது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சித்திரை 28ஆம் தேதி முதல் பார்க்கப்படுகிறது. எனவே குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ற்கு வருவது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை ஜென்மராசியின் மீது கிடைப்பது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான மாறுதலாக அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், தடைகளை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை குரு வாரி வழங்குகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக ராகு ஜென்மராசிக்குள் வருகிறார். அஷ்டமத்தை விட்டு விலகி கேது சப்தமத்தில் நுழைகிறாருங்க. சித்திரை 13ஆம் தேதி முதல், அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் ராகு கேதுவின் பெயர்ச்சியால் மிக சிறப்பான மாறுதல்களை கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகுகிறாருங்க மோட்சக்காரகரான கேது. எனவே எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம் போன்றவை உறுதியாக விலகுவதோடு சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறக்கூடிய ஒரு உண்மையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ல் வலம் வருகிறார். யோகஸ்தானம் ஆகிய 6ல் இருப்பது அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் விட்டு கொடுக்கிறது. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு மங்களக்காரகனின் அமைப்பால் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சூரியன் உச்சம் பெற்று தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் வெற்றிக்கே உரித்தான 3ல் வலம் வருகிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாவதோடு நல்ல வளர்ச்சியை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பிரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். எனவே உறுதியாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கிடைக்கிறது. கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை விபரீதமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன், சுகாதிபதி என பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்றால் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் முற்பகுதியில் இணைந்து சுக்கிரனுடன் வலுப்படுத்துகிறார். பகுதியில் சூரியனுடன் இணைந்து வலுப்படுத்துகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் முன்னேற்றத்தை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுங்க. கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது.
மேலும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான குழப்பமான சூழ்நிலைகளில் நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த தருணத்தில் சிறு சிறு குழப்பம் ஏற்பட்டாலும் கூட அவற்றில் உறுதியாக தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. நல்ல வரன் கிடைத்து நிச்சயதார்த்தம், திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. குரு பகவான் 5ல் அமர்வதோடு ஜென்மராசியை வலுவாக பார்க்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் எதிர்பாராத வகையில் கஷ்டத்தின் பிடியிலிருந்து விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் பல்வேறு விஷயங்களில் நிறைவாகவும் மனநிறைவையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், காரிய தடைகள் உறுதியாக இந்த வேளையில் உங்களை விட்டு விலகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி, ராகு என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக அமைவதோடு குரு மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு, வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பம் போன்றவற்றை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த நல்ல வேலை போன்றவை இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். காரண காரியமின்றி மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் திடீர் மாற்றமும் லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் சில வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதோடு தொழில்துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். வர்த்தகத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கையெழுத்தையும் இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. புகழின் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்களை தவிர்த்து கும்பராசிக்காரர்கள் காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு தசாபதிகள் வலுவாக இருப்பின் கட்சியில் எதிர்பார்த்த முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கிறது. கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள், காரிய தடைகள் அத்தனையும் உறுதியாக விலகி மகிழ்ச்சியை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். உங்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். இந்த தருணத்தில் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகுவதோடு விவசாயம் சார்ந்த பணிகளில் உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பிலும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் தடையின்றி கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.